ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும், செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது, அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தின் கிரக அடைவுகள் மேஷராசி என்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்தில் புதன் பகவான், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இந்த சூரியன், இந்த 3 கிரகங்களும் 6ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிற, 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த கிரகங்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மாதத்தினுடைய கிரக அடைவுகள். இந்த மாதத்துல 2 கிரக பெயர்ச்சிகள், அதாவது சுக்கிரனும் ஆகப்பட்டது அடுத்து புதனும் ஆகப்பட்டது 2 கட்டமாக பெயர்ச்சி ஆகிறார். அது எப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 19ஆம் தேதி செப்டம்பர்
செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல 13ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து, அதாவது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் 2 கட்டங்களாக இந்த ஒரு மாதத்திலேயே பெயர்ச்சி ஆகிறார். எப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 நாளைக்கு ஒரு ராசியிலையும் கன்னி ராசியிலிருந்து துலாமுக்கு வந்துடுறாரு. அடுத்த 15 நாளைக்கு பாத்தீங்கன்னா துலாத்துல இருந்து விருச்சிக ராசிக்கு இருக்கிறார். இந்த மாதிரி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து புதனாகப்பட்டவர் இப்போ சிம்ம ராசியில இருக்காரு. அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் பார்க்கும்போது 23ஆம் தேதி 9வது மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், அடுத்து 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த புதனாகப்பட்டவர். இந்த 2 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். சந்திரனாகப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தை கடந்து வரும்போது எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள், அந்த சந்திரன் தான் முக்கியமான ஒரு மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுப்பார். அவரவர்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த ராசி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல புரட்டாசி மாதத்துல நம்ம எல்லோருக்குமே சொல்ற மாதிரி அந்த பெருமாளை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தரித்திரங்கள், அந்த வறுமைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள்லாம் பொறுமையின் சிகரமாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள்கிட்ட அந்த ஒரு கோபம், முன்கோபம் அதிகமா இருந்தாலும் அந்த கோபமாகப்பட்டது எப்ப வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது தேவையில்லாம தேவையில்லாத ஒரு அவமானங்களை சந்திக்கும் போதும், சில மேஷராசி அன்பர்கள்லாம் போரும் தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட அவமானங்களை எண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு நீங்க அந்த அளவிற்கு, ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க. ஆனா அந்த உதவியாகப்பட்டது அது தெரியாமலேயே மத்தவங்க உங்களை ரொம்ப அசிங்கமா, ஏளனமா, ஒரு அதிகார தோரணையோடு பேசும்போதுதான் உங்களுடைய முன்கோபம் அந்த இடத்துல ஒரு வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதனால யாருக்கு கெட்ட பேர் வருது? நீங்க மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கெட்ட பேர் வரும். மற்றவர்கள் எல்லாருமே தான் இந்த உலகத்திலேயே நல்லவங்க, இந்த மேஷராசி அன்பர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்ற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் சித்தரிக்கப்படுபவர்களாக தான் இருப்பாங்க. என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுடைய உண்மையான பாசம், உண்மையான ஒரு நேசம், உண்மையான ஒரு உதவி செய்யும் குணம், உண்மையான ஒரு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் எதுவுமே வெளிப்படையாக யாராலும் வெளிக்காட்ட முடியாது. இவர்களுடைய கோபத்தை மட்டுமே எல்லா குடும்ப உறுப்பினர்களே இவர்களை அதிகமாக அவமானப்படுத்துவாங்க. சகோதர சகோதரிகள் மூலமாகவும் அம்மா அப்பா மூலமாகவும் அதிகமாக அவமானப்படுபவர்களாக தான் இருப்பாங்க இந்த மேஷராசி என்பர்களுக்கு. இந்த மேஷராசி என்பர்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல 2 கட்டமாக பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்பகுதி பாத்தீங்கன்னா முற்பகுதி குடும்பத்தின் மூலமாக சில கடன்கள் வாங்குவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். கடன்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கடன்களுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தாராளமா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிற்பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அங்க சுக்கிரன் ஆட்சி பெறும்போது அந்த மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானம், மனைவி மூலமாக கிடைக்கின்ற ஒத்துழைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குடும்ப ஸ்தானாதிபதி 7ல இருக்கும் போது அந்த மனைவி மூலமாக, குடும்பம் மூலமாக, சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவர்களை ஒரு ஆளாக்கணும், அவர்களை ஒரு நல்ல வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி இதுநாள் வரைக்கும் அவர்கள் தனக்காக வாழ்ந்த அன்பர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பாங்க. தன்னுடைய அந்த குழந்தைகள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி படிச்சு இப்படி வெளியில வந்துடணும் இப்படி நினைச்சே பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்கள் தன்னுடைய பாதி வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைகள் தனக்கு செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை குழந்தைகள் மூலமாகவே இவங்க சந்திச்சிருக்காங்க. நிறைய மேஷராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறது, அடுத்து பாத்தீங்கன்னா முன்கோபம் ஜாஸ்திங்கிறதுனால, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தின்றதுனால
இருக்கிறதுனால இவர்கள் மீதே எப்போதுமே ஒரு குறையும் ஒரு தேவையில்லாத அவப்பெயரும் அந்த குழந்தைகளை இவர்கள் யாருக்காக இத்தனை நாள் உழைச்சாங்களோ இவர்களை ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம சொல்ல தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் மூலமாக குழந்தைகள் மூலமாக நிறைய ஒரு எதிர்பார்ப்போட இருந்தன. எதற்காக சொல்ல வரேன்னா மேஷராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. நம்ம இப்படிதான் வரணும், இப்படி செஞ்சிருக்கிறோம், நம்ம குழந்தைகள் நமக்காக எல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து இருந்த நாட்கள் வரும்போது அந்த எதிர்பார்த்த நாட்கள் உங்களுக்கு எல்லாமே முரண்பாடாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த 1.5 வருடங்களாக. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக பாத்தீங்கன்னா குழந்தை வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு, அவன் நம்ம கிட்ட நல்லா பேசுவான், நல்லா ஒரு இது பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த நீங்க பெற்றெடுத்த குழந்தை வருகின்ற சூழ்நிலையை பார்க்கும்போது உங்க மனதுல என்ன சம்பாதிச்சு நம்ம என்ன பிரயோஜனம், நமக்குன்னு இந்த நேரத்திற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி என்பர்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு மிக துன்பமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த சில மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையின் மூலமாக நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. தன்னுடைய வேலை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள், தேவையில்லாத சட்ட சிக்கல்கள், யாரோ செஞ்ச ஒரு தேவையில்லாத வேலைக்காக நீங்க அந்த இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு கீழே ஒரு 3 மாசத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தப்பா செஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய பொறுப்பு எல்லாமே உங்க தலையில வந்து விடுகிற அளவுக்கு தான் எல்லாமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே சப்ஜாடா ஒரு 100% எல்லாமே குளறுபடியாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் கடந்த 4 மாத காலமாக நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளை தந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல போனா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளையும் தரப்போகுது. இப்ப மாத பலன்கள் சொல்லும் போது அந்த மாத கிரகங்கள் பயிற்சியாக கூடிய ஒரு நிலைமையை வைத்து நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அந்த உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த இடத்துலயே இருக்கிறார். 6ஆம் வீட்டிலேயே இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைமை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எதிரியா தான் தெரிவாங்க. ஏன்டா நம்ம அங்க போய் வேலை செய்யறோம் அப்படின்ற அளவிற்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகமாக இருக்க போது இந்த புரட்டாசி மாதத்துல சில தெய்வ வழிபாடுகள் மூலமாக நீங்க இந்த ஒரு தேவையில்லாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத கடனை தவிர்ப்பதற்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த மாதம் கடன் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வாங்காதீங்க. வாங்குறதா இருந்தா இன்னும் 2 மாதம் கழிச்சு அதற்குண்டான ஒரு யோஜனையை நீங்க வச்சுக்கலாம். அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ஒரு முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமணத்திற்காக முயற்சி செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா காதல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காதலை ஒரு வெற்றியடைய வைப்பதற்காக இரண்டு வீட்டார் மூலமாகவும் பேசுவது, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பரணி அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இதனால் வரைக்கும் வேலையில இருந்து இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் மிக அருமையான மாதமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசியில எல்லா அன்பர்களும் தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வ வழிபாடை இந்த ஒரு மாதம் மாத்திரம் பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வராக மூர்த்தியை அதாவது வராக பெருமாளை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வராக பெருமாள் ஆகப்பட்டவர் சில பேர் மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எதை தின்னா பித்தந்திலியும்ன்ற மாதிரி இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சொத்துக்களே மிகப்பெரிய ஒரு சோதனைகளாக
அடுத்ததாக அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த ஒரு நேரமாக தான் இருக்கும். சொத்து வாங்கி போட்டேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணன்னு பேர் வழியில இந்த மேஷராசி என்பவர்கள் தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வராக பெருமாளை இந்த 4 சனிக்கிழமை நீங்க அந்த வராக பெருமாளுக்கு போய் ஒரு 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் மிக சுலபமாக குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு. நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய புரட்டாசி மாதம் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.